ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூசிலாண்டில் ஊபரை ஃபுல் டைமாக பண்ணி 1 வீக்கில் $2,500 ஏர்ன் பண்ணுற சேலஞ்சில் இன்றைக்கி டே 3. ஒரே வார்த்தையில் இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லணும்னா சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் நேற்றே அதுக்காக ப்ரிப்பேர் ஆனது. நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று என்னால் $319 தான் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நான் மார்னிங் 6:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ரிசர்வேஷன் கேன்சல் ஆச்சு, ப்ராப்பரான பிக்கப் இல்லை எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நேற்று நைட் கொஞ்சம் கரெக்டாக ஒரு 10:30க்கே படுத்துட்டேன். ஏன்னா 5 o'clock மார்னிங் கிளம்பிடணும் அப்படின்ட்டு 4:45க்கெலாம் ஏஞ்சி 5 o'clock நான் கிளம்பிட்டேன். அதே மாதிரி எனக்கு கண்டினியூஸாக ரிசர்வேஷன் இருந்தது, பிக்கப்ஸ் கரெக்டாக போட்டாங்க, ஏர்போர்ட் ட்ரிப்ஸ் நல்லா வந்தது. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே ப்ரிப்பேர் ஆனோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்றத இந்த சேலஞ்சிலேருந்து இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேங்க. நீங்களுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஊபரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக $458.63 ஏர்ன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்திருக்குன்னா 10 hours 13 minutes நான் ஆன்லைனில் இருந்திருக்கேங்க. ஓவராலாக இந்த 3 daysல $1,321.91 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். 32 hours 14 minutes டிரைவ் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்மளோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக $1,200 நமக்கு வேணும். இன்னும் நம்மக்கிட்ட 3 days இருக்குது, Thursday, Friday and Saturday. நாளைக்கு எப்படி பிஸியாக இருக்குமா என்னன்றது தெரியல. பட் நான் நேற்று மாதிரியே இன்றைக்கும் ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகி நாளைக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு டே 4ல் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். என்னை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் என்னை இந்த சேலஞ்சை அச்சீவ் பண்ண வைக்கும். நாளைக்கு டே 4ல் பார்க்கலாம். பாய்.